அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற பாட்டம் லெவல் அனாலிசிஸில் ஒரு ஸ்டாக்கினுடைய பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேலன்ஸ் ஷீட்டை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்கள மதித்து இந்த வீடியோ பதிவை பதிவிடுகிறேன். ஒரு பேசிக் ஐடியா, பேலன்ஸ் ஷீட்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அந்த பேசிக் ஐடியாவை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அந்தந்த ஃபினான்ஷியல் இயருக்கு, புரியுதுங்களா? எப்படி காலாண்டு ரிசல்ட் வருது, Q1, Q2, Q3, Q4, சரிங்களா? அப்போது அந்த குவார்ட்டரில் இவ்வளவு ப்ராஃபிட் இவ்வளவு லாஸு. அதே போல் ஃபினான்ஷியல் இயர் 1 ஏப்ரல் 2024 31 மார்ச் 2025 வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இயர். இந்த ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளவு ப்ராஃபிட்டு எவ்வளவு லாஸு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த வருஷத்துக்குரியது. பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த வருஷமும் நடந்திருக்கும், போன வருஷத்துக்கு இருக்கும், அடுத்த வருஷமும் வரும் இல்லையா? இது எல்லாத்தையும் வருஷம் நீங்கள் கம்பைன் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வருஷம் 1000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அந்த வருஷத்துக்கு உங்களுக்கு 1000 கோடி. அடுத்த வருஷம் பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு 1000 கோடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மொத்தம் உங்ககிட்ட 2000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறீங்க. அந்த 2000 கோடி ரூபா காசு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த பேலன்ஸ் ஷீட் உதவும். உங்களுக்கு சொல்கிறது புரியுதா நண்பர்களே? ஒரு கம்பெனி நடத்துவாங்க, பல வருஷம் நடத்துவாங்க. எல்லா வருஷத்துக்கு உரிய அந்த காசு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸு, இந்த மாதிரி விஷயங்களை ஒரே இடத்துல கன்சாலிடேட் பண்ணி இப்போ கரண்ட்டாக அவங்க எந்த பொசிஷனில் இருக்கிறாங்க, காசு எவ்வளோ வச்சுருக்கிறாங்க, கடன் எவ்வளோ வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான் பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது இன்றைக்கி தேதிக்கு இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் அந்த கம்பெனி இது நாள் வரைக்கும் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ எவ்வளவு சொத்து வச்சுருக்கிறாங்க, எவ்வளவு கடன் வச்சுருக்கிறாங்க, இப்போ அந்த கம்பெனியினுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, பேங்க்கில் எவ்வளோ பணம் வச்சுருக்கிறாங்க, தங்கம் வச்சுருக்கிறாங்களா, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணி வச்சுருக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட பிளான்ட் இருக்கும், மெஷினரி இருக்கும், லேண்டு வாங்கி வச்சுருப்பாங்க, அல்லது பாண்டுலலாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கம்பெனி பண்ணும்ல, அது எல்லாமே அந்த பேலன்ஸ் ஷீட்டில் தான் உங்களுக்கு தெரியும். சொத்து வச்சுருந்தாலும் சரி, அந்த கம்பெனிக்கு கடன் ஏதாவது இருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டை படிக்கும் பொழுது புரிஞ்சிடும். பேலன்ஸ் ஷீட்டில் பல லைன் ஐட்டம் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாக போகிறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட்னா என்ன அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க, சரிங்களா? ஒரு கம்பெனியினுடைய சொத்து விவரங்களில் கடனும் உள்ளடக்கம், சரிங்களா? அதாவது கடன்கிறது எவ்வளவு காசு அவங்க இப்போ கொடுக்கணும் அல்லது பின்னால் கொடுக்கணும். சொத்து அப்படிங்கிறது அவங்களுக்கு லாங் டேர்ம் அசட்டாக இருக்கும் அல்லது இப்போ கரண்ட்டாக இருக்கிற அசட்டாக இருக்கும். கரண்ட்டாக இருக்கிற அசட்டாக புரியலை அப்படின்னு கேட்காதீங்க. லாங் டேர்ம் அசட்னா உங்களுக்கு லேண்ட் வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது லாங் டேர்ம் அசட்டு. அல்லது 10 வருஷத்துக்கு ஒரு பாண்டு போட்டாங்க, லாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அந்த பாண்டுக்கு போட்ட காசு அப்படிங்கிறது அவங்களுடைய சொத்து தான். அதே இது தங்கம் வாங்கி வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அவங்களுடைய லாங் டேர்ம் அசட்டு. அல்லது ஒரு கம்பெனி ஒரு மிகப்பெரிய பிளான்ட்டை ஒரு 10,000 கோடி ரூபா முதலீட்டில் பண்ணியிருப்பாங்க, அது அவங்களுக்கு அசட்டு. ஏன்னா அந்த லேண்டு அவங்களுடைய சொத்து. அதே போல் அந்த பிளான்ட்டுக்கு வாங்கின மெஷினரி அது எல்லாமே அவங்களுடைய சொத்து. ஆனால் இந்த சொத்தினுடைய மதிப்பு இந்த பிளான்ட்டினுடைய வருஷம் ஆக ஆக டிப்ரிசியேஷனாக கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது என்ன, இன்றைக்கி 10,000 கோடி இருக்கும், லேண்டினுடைய விலை 10% ஏறி இருக்கும். அந்த 10,000 கோடியில் லேண்டினுடைய விலை 4,000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அடுத்த வருஷம் அந்த லேண்டினுடைய விலை 4,400 கோடின்னு காட்டுவாங்க. ஆனால் மிச்சம் இருக்கிற இந்த பிளான்ட் 6,000 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த 6,000 கோடியில் அடுத்த வருஷம் டிப்ரிசியேஷன் ஒரு 10% அப்படின்னு போட்டு 600 கோடியை கழிச்சிட்டு 5,200 கோடி இந்த மாதிரிலாம் கணக்கு காட்டுவாங்க. நீங்கள் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு இப்போது ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கிறாங்க, அதாவது ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்களா, வீக்காக இருக்கிறாங்களா, நிறையா கடன் வாங்கியிருக்கிறாங்களா, நிறையா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், அதாவது காசுலாம் நிறையா வச்சுருக்கிறாங்களா, என்ன மாதிரி சொத்து வகைகள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் 2 செக்ஷனாக பிரிக்கலாம். ஒன்று அசட்டு, இன்னொன்று லையபிலிட்டி. லையபிலிட்டினா நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன், அசட்டுனா உங்ககிட்ட இருக்கிற சொத்து. இந்த அசட்டையும் லையபிலிட்டியையும் நீங்கள் 2ஆக பிரிக்கலாம்.
எப்படி அப்படின்னா கரண்ட் அசட், நான் கரண்ட் அசட், கரண்ட் லையபிலிட்டி, நான் கரண்ட் லையபிலிட்டி. இப்போது நான் கரண்ட் அசட் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கிற லேண்டை வந்து நீங்கள் எப்படியும் 20 வருஷம் வச்சுக்குவீங்க, சரிங்களா? அப்போது அது நீண்ட காலத்துக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து. அப்போது அது வந்து நான் கரண்ட் அசட்டு. அப்போ கரண்ட் அசட்னா என்ன? இப்போ நீங்கள் எப்படியா இருந்தாலும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பிளான்ட்டு போட்டிருக்கிறீங்க. பிளான்ட்டு போட்டால் ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்கன்னு தானே அர்த்தம். ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்க. மேனுஃபேக்சர் பண்ண உடனே நீங்கள் செல் பண்ணிடுவீங்களா? அது ஒரு இடத்துல ஒரு குடோனில் வந்து வச்சுருப்பீங்க, கரெக்டாக? அந்த அசட் எல்லாமே கன்சூமர் அல்லது கஸ்டமர் கேட்க கேட்க நீங்கள் விற்றுருவீங்க. அப்போ அதெல்லாம் கரண்ட் அசட்டு. அதாவது என்னென்னா, இதெல்லாம் வந்து குயிக்காக விற்று இம்மீடியட்டாக உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் காசாக வந்து கன்வெர்ட் பண்ணுற அசட்ஸ். அதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்மில் இருக்கிறதுனால கரண்ட் அசட்டு. ரொம்ப நாளைக்கு நீங்கள் அந்த லேண்டு 20 வருஷம் 30 வருஷம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால அது லாங் டேர்ம் அசட். இப்படி புரிஞ்சுக்கோங்க. இதுதான் லாங் டேர்ம் அசட்டு, ஷார்ட் டேர்ம் அசட்டு. இதை வந்து நான் கரண்ட் அசட்டு, கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது லயபிலிட்டி செக்ஷனில் வருவோம். லயபிலிட்டியில் வந்து கடன். அந்த கடன்கிறது வந்து சப்போஸ் வந்து அந்த லேண்டு வாங்கி பிளான்ட்டை போடுறதுக்கு பேங்க்கில் லோன் எடுத்துருந்தாங்கன்னா அது 20 வருஷம் ரன் ஆகும், சரிங்களா? அப்போது அது வந்து நான் கரண்ட் லயபிலிட்டி. அதாவது என்னென்னா, அவங்க எடுத்திருக்கிற காசுக்கு இஎம்ஐ மாதம் மாதம் கட்டணுங்கிறது கரண்ட் லயபிலிட்டி. அதாவது ஷார்ட் டேர்மில் மாதம் மாதம் கொடுத்தாகணும். ஆனால் ஒரு பல்கான அமௌண்ட்டை 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து பிரின்சிபல் டவுன் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 கோடி சொன்னல, அதில் வந்து 1000 கோடியை வந்து 5 வருஷம் கழித்து தர்றேன், அதுக்கப்புறம் வந்து 2000 கோடியை வந்து அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து தர்றேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் இப்போ கொடுக்க வேண்டிய கடன் கிடையாது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தள்ளி கொடுக்க வேண்டிய கடன். இப்போ கொடுக்க வேண்டிய கடன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரெடிட் கார்டுனா 48 நாளில் கொடுக்கணும், சரிங்களா? அதே மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த கரண்ட் அசட்டு, நான் கரண்ட் அசட்டு. இது இல்லாமல் 3வது செக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க, அதுதான் ஈக்விட்டி. அந்த ஈக்விட்டிங்கிறது இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஓனர் ப்ரொமோட்டர் வந்து இனிஷியலாக எவ்வளவு கேபிட்டல் போட்டார் அப்படிங்கிறது ஷேர் கேபிட்டல். அதுக்கப்புறம் இவங்க லாபம் பண்ணுறாங்கள வருஷம் அந்த லாபத்தை எல்லாமே வந்து ரிசர்வாக வந்து வச்சுருப்பாங்க. அதுதான் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். இப்போ விப்ரோ மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா லாபத்தை அப்படியே ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் இருக்கிற காசை எடுத்து ஈக்விட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணி போனஸாக அவங்களுக்கு கொடுப்பாங்க, சரிங்களா? இது சூப்பர். போனஸ் வந்து கம்பெனி தர்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட லாபம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்டைரக்டாக அர்த்தம். ஸ்ப்ளிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாலோ அல்லது எக்ஸஸாக வந்து ஷேரை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கடன் நிறையா இருக்குது. உதாரணமாக இப்போது இந்த வோடாஃபோன் ஐடியா அல்லது வந்து எஸ் பேங்க்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து காசை வெளியிலேருந்து யாருக்கிட்டோ இன்வெஸ்டர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர்றாங்க. அந்த இன்வெஸ்டருக்கு இவங்க ஸ்டாக்கு புதுசாக அடித்து கொடுக்குறாங்க, சரிங்களா? அப்போ என்ன ஆகுது? நம்பர் ஆஃப் ஸ்டாக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த நம்பர் ஆஃப் ஸ்டாக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கு இவங்க வந்து காசு வந்துடுது. அந்த காசை மறுபடியும் பிஸ்னஸில் தான் போடுவாங்க. அந்த பிஸ்னஸ் வந்து மறுபடியும் லாஸ் மேக்கிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் இருக்கிற கரண்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கிடைச்ச வேல்யூ விட இன்னும் வந்து நஷ்டத்தில் தான் வந்து போகும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அசட், சொத்து, அதுக்கப்புறம் கடன், இதை வந்து இன்றைக்கி தேதிக்கு அல்லது இன்றைக்கி காலகட்டத்துக்கு இப்போது உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத படிச்சுக்கிறது தான் வந்து பேலன்ஸ் ஷீட்டு. இந்த பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டு அல்லது அந்த கம்பெனியினுடைய என்எஸ்சி சைட்டு அல்லது ஸ்க்ரீனரில் போனீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டே இருக்கும். அது கீழே மல்டிபிள் லைன் ஐட்டம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பஜாஜ் ஆட்டோ அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அந்த பஜாஜ் ஆட்டோ எவ்வளவு பைக்கை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கரண்ட் அசட்டு. அது எல்லாமே அவங்க குடோனில் இருக்குது, சரிங்களா? இப்போது ஆல்ரெடி வந்து பைக்கை வந்து செல் பண்ணியிருப்பாங்க ஹோல்சேல் டீலருக்கு. அவர் வந்து காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பஜாஜ் ஆட்டோ கம்பெனிக்கு. அது ட்ரேடு ரிசீவபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கரண்ட் அசட்டு. ஏன்னா ட்ரேட் ரிசீவபிள்னா ஆல்ரெடி பொருளை கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு வந்து காசு வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. அப்போ வந்து அது கரண்ட் அசட்டு. இப்போ லையபிலிட்டி அப்படின்னா நான் திருப்பி சொல்ல விரும்பலை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.